பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் இறந்து போனதை தொடர்ந்து உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துற விதமா பல அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் ஒன் பை ஒன்னா கலந்துக்கிட்டாங்க. வகையில சிஎம் விஜய் அவர்கள் முதல் ஆளா கலந்துக்கிட்டு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு. அதை தொடர்ந்து த்ரிஷா வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பாக்யராஜ் அவர்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுட்டு மகள், மகன், மனைவி இவங்க 3 பேருமே ஹக் பண்ணி சமாதானம் பண்ணிட்டு போயிருக்காங்க. சமாதானம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. நேத்து தான் நம்ம எல்லாம் ஜாலியா ஒன்னா உட்காந்து குஷ்பு வெட்டிங்ல சாப்பிட்டு இருந்தோம். அடுத்த நாள் உங்களுக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலா பேசியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் பல பிரபலங்கள் அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிற விதமா நேற்று தானே உங்களை குஷ்பு வெட்டிங்கில் பார்த்தோம், அதுக்குள்ளே உங்களுக்கு இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. 2 days முன்னாடி நடந்த குஷ்பு ஃபேமிலி வெட்டிங்கில் கோவாவில் நடந்த சங்கீத், மெஹந்தி எல்லா ஃபங்க்ஷன்லையுமே சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருந்த பாக்யராஜ் அவர்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா தூங்கி எந்திரிச்சு வாக்கிங் போனவருக்கு இப்படி ஆகும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பலருமே அவங்களோட ஆதங்கத்தை ஒரு பக்கத்து கொட்டி தீர்த்துட்டு வராங்க.